அப்போ இந்த இப்போ மாதிரி எக்மோர்ல வாய்ப்பு யாருக்கு சார் இருக்கு? ராஜ்மோகனுக்கு தான் இருக்கா? இழுபறி தாங்க. இழுபறி. ம். ராஜ்மோகன் பிரிக்கிற வாக்குகள் கூட சில சமயம் அதிமுக கூட வாய்ப்பு அமைஞ்சிடும். ஏன்னா அங்கே ஒரு 200 300 ஓட்டுலலாம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ம். இஸ்லாமியர்கள் வாக்குக்கு இவருக்கு வலுக்கட்டாயமாக அங்கே அங்கே மனிதநேய மக்கள் கட்சி இந்த குரூப்லாம் இருக்குது அங்கே. தமிழன் பிரசன்னாவை கூட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. முஸ்லீம் ஓட்டு இருக்குது. ஆனால் முஸ்லீமுடைய இளைஞர்கள் ஓட்டு இல்லை, ஒரு 30 35 வயசு. அது எல்லாமே தாவேகாக்கு தான் அங்கே எக்மோரில் உள்ள தொகுதிகள். பட்டியலின மக்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாமே தாவேகான்னு. திமுகவுக்கு கொஞ்சம் இருக்கும். காவலர்கள் குடியிருப்பு இருக்குது. அவங்களில் இளைஞர்கள் காவலர்கள் எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவலர்களுக்கெல்லாம் வேற ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் டிவிகளை சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறத சேர்ந்து ஆட்சிக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை வந்தால் தான் மக்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்றுக்குவாங்க. அது இல்லாமல் சொன்னீங்கன்னா இவர் எங்கே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாவேகாவுக்கு சாதகமாக இருக்குது.